என் தங்கமே, நேற்றிரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வதற்காக உன் தாயானவள் உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னவென்று கேட்காமல், உன் தாயின் வார்த்தைகளை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் என்னை தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனையும், இனி உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்தப் போகிறேன் என்பதனையும், எந்த விஷயத்தை உனக்கு சொல்வதற்கு நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அதிகமான பண நஷ்டம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. தொழிலில் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் உனக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வருகிறது என்றால், அந்த நேரத்தில் சற்று அமைதியாக நீ இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீ கொஞ்சம் புரிதலோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரோ ஒருவர் உயிரை காப்பாற்ற, உயிருக்கு பதிலாக பணத்தை ஈடாக தந்துவிட்டு உயிரை காப்பாற்றுகிறது. கெட்ட நேரம் சரியான பிறகு குலதெய்வத்தின் அருளால் இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதித்து விடலாம். முதலில் உயிர்தானே முக்கியம். இதுபோல நல்லவர்களுக்கு குலதெய்வம் நிச்சயமாக முன்வந்து உதவி செய்யும். இப்படி உனக்கு ஒரு விஷயம் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நடக்கிறது என்றால், அந்த நேரத்தில் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக மறக்கக்கூடாது. எல்லாமுமே ஏதோ ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நீ சிலரிடம் உரிமையோடு பழகினாலும், அவர்களின் குணங்கள் வெளிப்பட்டு நிற்கும் இடம் என்ற ஒன்று உண்டு. அந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்கும். மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல வேதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை அப்படியே அது காயப்படுத்த நினைக்கும். எல்லோரும் ஒன்று போல யோசிப்பதில்லை. எல்லோரும் ஒன்று போல சிந்திப்பதும் இல்லை. அவரவர் எண்ணங்கள் அவரவர் சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுது எல்லாமும் நமக்கு கஷ்டங்கள் வந்து நிற்கிறதோ, அப்பொழுது எல்லாம் நம்மோடு நமக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்துதான் இனிமேல் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் உனக்கு துணையிருக்கும் இந்த காலம், இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்கள் போல எல்லாமுமே உனக்கு சிறப்பாக அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து யோசித்து இனிமேலும் நீ வருந்தக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நல்லதை உருவாக்கி தர வேண்டும். என்னவாகிறது உன் வாழ்க்கை என்று உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு நான் நல்ல தீர்வை உனக்கு தர வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன். உனக்கான தீர்வை நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். எது நடந்தாலும் சரி என் பிள்ளை, நீ எதற்குமே இந்த வாழ்க்கையில் கலங்கிவிடக்கூடாது. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ எப்பொழுதுமே வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. என்ன நடந்தது என்று எல்லாமும் என் குழந்தை நீ பதறியது போதும். இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும்
உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்குள் பல நம்பிக்கைகளையும் பல புரிதல்களையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ, அது எல்லாமுமே இனி உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாகவே உன்னை தேடி வந்து வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் உறுதியாக இருக்கிறது. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ உனக்குரிய நம்பிக்கையை முழுமையாக பெற வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று மற்றவர்களை விட நான் தான் அதிகமாக ஆசைப்படுகிறேன் அல்லவா? என்னவென்று என் பிள்ளை நீ பதறி இருந்தாலும், எது நடக்கும் என்று என் குழந்தை கலக்கம் கொண்டு தவித்தாலும், இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் பல நன்மைகளை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்கள் இனி நிச்சயமாக உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை எல்லாமும் அவ்வளவு சுலபமாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதை அவ்வளவு சுலபமாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இதுபோன்று உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று நீ எதிர்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, மற்றவர்களை குறை கூறி பெருமைப்படக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனதுடனும் மனதிற்கு நிறைவான வாழ்க்கையுடனும் நிச்சயமாக வாழ்வது கிடையாது. மற்றவர்களை குறை கூறியே பெருமைப்பட்ட பிறகு இனி என்ன இருக்கிறது? என் குழந்தையே, எதுவென்றாலும் நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த பூமி ஒரு வாடகை வீடுதான். எல்லோரும் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும் என்பதனை இங்கு ஒருபோதும் யாரும் மறக்கக்கூடாது. யாருக்கும் இங்கு தனித்துவமான இடம் ஒதுக்கப்படவில்லை. எப்பொழுதும் இங்கேயே இருக்க வேண்டும் என்று யாருக்கும் எந்த ஆசைகளும் வழங்கப்படவில்லை. அதனால் இதையெல்லாமும் ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் இனி உன்னை தொடர்ந்து வர வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் உனக்கு துணை இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ இதனை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்தால் அது உறவு, உன்னை விட்டு பிரிந்தால் அதன் நினைவு. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால் யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அதற்காகவெல்லாமும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. யார் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் இதற்கெல்லாமும் என் குழந்தை நீ ஒருபோதும் வருத்தம் கொண்டு நிற்காதே. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு மேன்மையை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நன்மதிப்பை உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். எத்தனையோ சந்தர்ப்பங்களை கடந்து உனக்கு நான் மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி நான் உனக்காக எப்பொழுதும் நன்மதிப்போடு உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எந்த இடத்திலும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நல்லது வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இனி எப்பொழுதும்
என் பிள்ளை, நீ முழுக்க முழுக்க உனக்கான சந்தோஷத்தை பெற்று கொண்டாலே அது போதும். உனக்கான மகிழ்ச்சியோடு நீ ஒவ்வொரு நிலைகளையும் புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பது இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். உனக்கான நேரமும் உனக்கான தேவைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை ஆனந்தமாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு எல்லா பதிலையும் சொல்லித்தரும். எதையுமே யோசித்து சட்டென்று பதறிக்கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வரும் அத்தனையிலும் நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வருகின்ற விஷயங்களும் இனி உனக்கான நன்மைகளை உனக்கு சொல்லிவிடும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க உனக்கு நடக்கும் எல்லாமும் இனி சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்க இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். தேவையில்லாதது என்று எதையும் இனிமேல் நீ தலைக்கு மேல் தூக்கி சுமக்க ஒருபோதும் நினைக்காதே. உனக்காகவே நான் வந்து நிற்பது இனி வரும் காலங்கள் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி வரும் காலங்களில் இது எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இனிமேல் நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை, நீ மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று என் பிள்ளைக்கு இனிமேல் புரியக்கூடிய காலம் வந்துவிட்டது. உன் முன்னால் நிற்கும் அத்தனை தருணங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்குள்ளேயே அதிசக்தி வாய்ந்த முழுமையான மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உன்னை தொடர்வதற்கு முழுக்க காரணம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். உனக்கு நடக்கும் எல்லா தேவைகளும் இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் இந்த வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. பல தேவைகளும் பல சூழ்நிலைகளும் எப்பொழுதும் உன்னை இனிமேல் முழுமையாகவே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும். அம்மா சொல்வது போல இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை எல்லாமும் ஒரு பிரச்சனையே அல்ல. இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து மிகச்சரியாகவே தீர்த்துவிடக்கூடிய விஷயங்கள்தான் என்பதனை மறக்காதே. பெரிய மாறுதல்களையும் பெரிய புரிதல்களையும் கொண்டு உனக்கு நான் உருவாக்கி தரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே முழுக்க உன்னை ஆனந்தமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் உன்னை அது வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்காக எதுவுமே இல்லை என்று இனிமேலும் நீ வருந்தாதே. நான் இருக்கிறேன் என்பதனை இனி எப்பொழுதும் நீ முழுமையாக புரிந்து கொள். என்னதான் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வருகின்ற விஷயமாக இருந்தாலும் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவாய். அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். உனக்குள் அத்தனை மன வலிமையையும் அத்தனை திறமையையும் நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கவே வேண்டாம். சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறட்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை
நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சரியாக கொடுக்கட்டும். முன்னின்று எதையும் பெறும் என் பிள்ளைக்கு இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா நம்பிக்கையையும் கொடுக்கத்தான் போகிறது. நீ தொலைத்ததற்கெல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு ஆச்சரியம் இனி உனக்கு நிறைவாக கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளும் உனக்கான புரிதல்களும் நான் கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ இனி எக்காரணம் கொண்டும் எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. முடியாது என்று இனி எதையுமே நீ யோசித்து கலங்காதே. முடியும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சந்தோஷமாக முடித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நிலையிலும் உனக்கே என்று நான் துணை இருப்பதை நீ கண்டு கொண்டு விட்டால் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவைகளை எல்லாமும் அறிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய தேவைகள் என்னவோ அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நீயும் ஆனந்தமாக கொண்டு சேர்க்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை, நீ பதற்றம் கொண்டு நிற்கக்கூடாதல்லவா? எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை, நீ கலங்கிக் கொண்டு நிற்கக்கூடாதல்லவா? எதிலும் பதற்ற உணர்வும் தேவையில்லாத சிந்தனைகளும் இருப்பது இந்த வாழ்க்கையில் உன்னை இன்னமும் அதிகமாக காயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக உன்னை இந்த வாழ்க்கை ஆச்சரியப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதற்கெல்லாமோ பதறி இருக்கிறோம், எதற்கெல்லாமோ கலங்கி இருக்கிறோம். ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை தாண்டி வேறொன்றுமில்லை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் குழந்தை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் தாயை முன்னிறுத்தி நீ முன்னேற உடனடியாக உன்னால் முடிந்த காரியங்களை செய்யத் தொடங்கு. நீ நினைத்தால் இங்கு எதையும் மாற்ற முடியும். நீ நினைத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தும் உன்னால் கட்டாயமாக மீண்டு வர முடியும். அதனால் இவை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள முன்னேறி வா. நடந்து முடிந்தது எல்லாமும் இனி உனக்கான தேவைகளை உருவாக்கி கொடுக்கும். என் பிள்ளையினுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் என்பதுதான் உண்மை. சிலரிடம் நீ பேசாவிட்டால் அவர்கள் வருத்தப்பட போவது கிடையாது. உன்னுடைய இடத்திற்கு நிச்சயமாக இன்னொருவரை மிக விரைவாகவே கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நமக்கு அன்பாக பழகுவதை மறந்து அளவாக ஒருவரோடு எப்படி பழக வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்கிறதல்லவா? நிறமாறும் இந்த பச்சோந்தி மனிதர்களுக்காக எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய நன்மைகளை இழக்காதே. உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நீ இழக்காதே. அதிகமாக உன்னை சோதித்துவிடும் இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் முழுக்க முழுக்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். முழுக்க முழுக்க என் பிள்ளை சரியான விஷயங்களை கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை. எதையுமே எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு
சரியாகவே நடக்கட்டும். உன்னுடைய ஆசைகள் போல அத்தனை விஷயங்களிலும் நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே அது போதும். இனி எதற்கும் கலங்காதே என் தங்கமே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.